இந்த 13 வருட போலீஸ் வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்சிடெண்ட் இதுதான். சார் ரொம்ப குடிக்காதீங்க சார், உடம்புக்கு நல்லது இல்லை. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வண்டி எடு. அப்புறம் செல்வராஜுக்கு ஃபோன் பண்ணி வெளில வந்து நிற்க சொல்லு. ஓகே சார், ஓகே சார், கால் பண்ணிடுறேன். ஹலோ ஹலோ ஐயா, கேட்குதா ஐயா? ஐயா சார் வந்து உங்களை வெளில நிற்க சொன்னார்யா. ஆ சார், அவன் ஏன் சார் அங்கே இருக்கான்? அவன் என்ன சார் தப்பு பண்ணான்? என்ன சார், நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பதில் சொல்லாமல் போயிட்டுருக்கீங்க சார். யோ, கோயில் நகைப்பணத்தை திருடிட்டு வந்திருக்கான் அவன். அப்படியா? என்ன சார் சொல்கிறீங்க? அவனை பார்த்தா அப்படியேப்பட்ட பையன் மாதிரி தெரியலிங்க சார். படித்த பையமாக இருக்கான் சார். படித்த பையனா? ஐயோ, இந்த காலத்தில் படித்தவன் தான் எல்லாத்தையும் பண்ணுறது. ஆமாம், நீ என்ன அவன்கிட்ட காசு எதுவும் வாங்கினியா? இல்லை சார். பின்ன வக்காலத்து வாங்குற? ஐயோ இல்லை சார், இல்லை சார். ஏண்டா திருட்டு நாயே, சட்டை பேண்ட் உனக்கு ஒரு கேடா? கல்றா. உட்கார்றா, கீழே உட்கார்றா. சொல்ல போறியா இல்லையா? சார் இல்ல சார், சார் இல்ல சார். ஒத்துக்கோடா, ஏண்டா இப்படி பண்ற? சார் நான் எதுவுமே எடுக்கல சார், நான் எதுவுமே திருடல சார். ஏண்டா நாயே, கோயில் உள்ள நகையெல்லாம் திருடிட்டு கை நீட்டியா பேசுற? சார் விட்டுங்க சார். சார் செத்துருவான் சார். சார் ப்ளீஸ் 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 சார், ப்ளீஸ் சார் செத்துருவான் சார். சார் ப்ளீஸ் சார், சார் 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 விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். டேய் டேய் தம்பி, எழுந்துற எழுந்துற. டேய் டேய் எழுந்துற 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 எழுந்துற. டேய் தம்பி சொல்லுங்க நிர்வாகம். இந்த தண்ணி என்னங்க சார், உண்மையை சொல்றானா இல்லையா? எங்கயா எவ்வளவு அடிச்சாலும் உண்மையை ஒத்துக்க மாட்டான் சார். அவன் காசுலாம் ரொம்ப திருடுற மாதிரி தெரியல சார். ஆமாயா, பயலை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது சார். கோயில் உள்ள நகை காசு எல்லாத்தையும் எடுத்த மாதிரி நீங்க கேஸ் போட்டுருங்க சார். அடிச்சு ஒத்துக்க வைங்க சார். வரதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும்? சார் வரதை நம்ம ஆளுக்கு பாதி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சார். ஒத்துக்க மட்டும் வைங்க சார். வரதை நம்ம பார்த்துக்கலாம். பார்த்து கொஞ்சம் கூட்டி பண்ணி குடியா. ஒத்துக்க மட்டும் வைங்க சார். சிறப்பா நம்ம பண்ணிக்கலாம் சார். சரி பாருங்க சார். தண்ணி ஒரு கேடு உனக்கு. சார். யோ போய். ஏண்டா திருட்டு நாய்க்கு தண்ணி ஒரு கேடா?
இந்த கையை தானே திருடிச்சு. ஏட்டு கை கட்டியா? எவன் மூஞ்சில முடிச்சேன்னு தெரியல, ஒத்துக்கவே மாட்டான். சார் எதுவும் பண்ணல சார். ஐயோ அம்மா ஐயோ 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 வலிக்குது சார். அம்மா சார் அதான் சார் எடுத்தேன் சார். அதான் சார் எடுத்தேன் சார். சார் அதான் சார் எடுத்தேன் சார். நான் வெறும் 1000 ரூபா தான் சார் எடுத்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வேறு எதுவும் எடுக்கல சார். சார் சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். நான் உண்மையிலேயே 1000 ரூபா மட்டும் தான் சார் எடுத்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நகையோ பணமோ வேறு எதுவுமே எடுக்கல சார். சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். என்ன சொல்லிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் திருடிட்டு. சார் நான் வெறும் 1000 ரூபா மட்டும் தான் சார் எடுத்தேன். சரி, எதுக்கு ராசா 1000 ரூபா எடுத்த? சார் நல்லா படித்தா நல்லா வேலைக்கு போகலான்னு சொன்னாங்க சார். நானும் நல்லா படித்தேன் சார். ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன். காலேஜில் ஃபஸ்ட்டு மார்க்காக பாஸ் ஆகிறேன் சார். ஒரு செமஸ்டருக்கு 50,000 60,000 கட்டி படிக்க வச்சாங்க சார் வீட்டில். என்ன படித்து என்ன பிரயோஜனம் சார்? இந்த சமுதாயத்துக்குள்ளே வந்தால் எங்களுக்கு வேலையே இல்லை சார். இப்போ கூட எனக்கு ஊருக்கு போகிற ஒத்த பைசா கூட இல்லை சார். அதான் சார் நான் கோயிலேருந்து 1000 ரூபா மட்டும் தான் சார் எடுத்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நகையும் பணமும் வேறு எதுவுமே எடுக்கல சார். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். என்ன கதையா சொல்லிட்டு இருக்க? டேய் தம்பி எழுந்துடா. டேய் 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 தம்பி எழுந்துடா. டேய் 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 எழுந்துடா எழுந்துடா எழுந்துடா. டேய் தம்பி டேய் எழுந்துடா. டேய் 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 எழுந்துடா 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 எழுந்துடா. டேய் 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 சார் செத்துட்டா சார். எவனாவது அடிச்சு போட்டான்னு கேஸை முடிச்சிடலாம்யா. அப்புறம் இந்த விஷயத்தை வெளியில் எங்கேயா சொன்னேன்னு வச்சுக்கேன், கொன்றுவேன். போலீஸ் துறையில் சில நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. போலீஸ்காரங்கனால சில அப்பாவி மக்கள் சாகடிக்கப்படுறாங்க. இதை என்னால் கேட்க முடியாது. ஏன்னா நான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறேன். இதை நான் சாகிறதுக்குள்ளே சொல்லி ஆகணும்னு நினச்சேன். இல்லாட்டி எனக்கு நிம்மதியான சாவே கிடைக்காது. அவன் திருடினது தப்புன்னு எனக்கு தெரியல. இந்த சமுதாயம் அவனுடைய தேவையை நிறைவேற்றிருந்துச்சுன்னா அவன் ஏன் திருட போகிறான்? நீங்களே சொல்லுங்கள், அவன் மேலே தப்பா இல்லை இந்த சமுதாயத்தின் மேலே தப்பா?